சும்மாலாம் சொல்லக்கூடாது. பிபி டீம் சூப்பரான டாஸ்க் ஒன்று போட்டிருந்தீங்க. இந்த வாரத்துடைய நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கான முதல் டாஸ்க் சூப்பரா விளையாண்டுருக்காங்க பெண்கள் அணி. தாறுமாறா விளையாண்டு சூப்பரா ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கார்டன் ஏரியால ஒரு கட்டுக்கம்பியால ஒரு ரிங் அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்குள்ள ஒரு சில பால்கள் வைக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு கையில என்ன கொடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குச்சி, சாப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்ஸ்டிக் இல்லையா, அது என்ன ஸ்டிக், இந்த நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு வெளிநாட்டில் பயன்படுத்துவாங்க சைனாக்காரங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு. அந்த ஸ்டிக்கை வச்சு 1 2 3 4 5 பேர் சுத்தி உட்காந்து, அதாவது ஹாஃப் சர்க்கிள் உட்காரணும், சுத்தி உட்காரக்கூடாது, பாதி வட்டத்தில் உட்காந்து குச்சியை வச்சு மெதுமெதுவா உள்ள இருந்து ஒரு பாலை அப்படியே மெதுவா வெளியே கொண்டு வரணும். செம்மையான இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கு. பார்த்து இருந்து அப்படியே பிபி எல்லாம் ஏறிச்சு. எத்தனை பேருக்கு பிபி ஏறிச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. தாறுமாறு டாஸ்க்கு. பிபி டீம் இந்த டாஸ்க்குக்காக வச்சுக்கோங்கப்பா, 5000 இன்க்ரிமெண்ட். சீரியஸா சொல்றேன். அந்த மாதிரி ஒரு டாஸ்க் செம்மையா இருந்தது, தாறுமாறா இருந்தது, சூப்பரா இருந்தது. அந்த பிபி ஏறிச்சு வைங்களேன். என்னடா இவ்வளவு தூரம் இது பண்றேன்னா, இவ்வளவு நாளா நம்மள டாஸ்க்கு வந்து பஞ்சம் கொடுத்துட்டு அந்த அளவுக்கு ஒரு அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்ல கொண்டு வந்த ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். 2 அணிகளும் சூப்பரா வந்து ட்ரை பண்ணாங்க. ஆண்கள் அணிக்கு லக் இல்லைன்னு சொல்லணும். பெண்கள் அணி உண்மையிலேயே வந்து பயங்கரமா எஃபர்ட் போட்டாங்க. 2 அணி எஃபர்ட் போட்டாங்க. எஃபர்ட் போட்டு வெளியே கொண்டு வந்து ஒரு பாலை போட்டு அவங்க இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸோட முதல் இதை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதுக்கான டாஸ்க் வந்து உள்ள டெஸ்டிங் எல்லாம் பண்ணப்பட்டது. இதை இவங்களால பண்ண முடியுமா அப்படின்ற டெஸ்டிங் எல்லாம் பண்ணப்பட்டது. அது உள்ள ஓகேவா, ஏன்னா இது பண்ண முடியலன்னா வேஸ்ட் ஆயிடும்ல. அதனால வந்து உள்ள நம்மளுடைய வாட்ச்மேனா இருக்கக்கூடிய சிவகுமார் வந்து போய் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ட ஒரு டாஸ்க் வாங்கிட்டு வந்து ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ள அதை பண்ணி பார்த்தாங்க. பண்ணி பார்த்துட்டு டீம் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி யாரை நீங்க வந்து செலக்ட் பண்ணி இந்த டீம்ல வந்து சூப்பரா விளையாடுவாங்க அப்படின்ற அடிப்படையில் நீங்க அனுப்ப போறீங்க அப்படின்னு சிவகுமாருக்கு இந்த டாஸ்க் கொடுக்கப்பட்டது. அவர் தான் விளையாடக்கூடிய ஆட்களை வந்து செலக்ட் பண்ணாரு. எப்படியோ தாறுமாறான டாஸ்க்கு சூப்பரா விளையாண்டாங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வாழ்த்துக்கள் பெண்கள் அணி. இதுவரைக்கும் நம்ம வந்த டாஸ்க்ல சத்தியமா சொல்றேன், சூப்பரா விளையாண்டுருக்கீங்க, அருமையா விளையாண்டுருக்கீங்க, தாறுமாறா விளையாண்டுருக்கீங்க. என்ன மக்களை நான் சொல்றது, உங்க கருத்துக்களை பதிவு விடுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.